வணக்கம் மக்களே. உங்கள் குழந்தைகளுக்கு இருமல் இருக்குதா? அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற பயனுள்ள வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குழந்தைகள் இருக்க வீடுகளில் காய்ச்சல் மருந்துகள் மற்றும் இருமல் மருந்துகள் கைவசம் எப்போதுமே இருக்கும்னு சொல்லலாம். சமீபத்தில் இருமல் சிறப்பை பயன்படுத்தி பல குழந்தைகள் மரணமடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உடல்நல பாதிப்பு அடைஞ்ச நிலையில் இந்த சிறப்புகளை பற்றி அச்சமும் கவலையும் எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இனி இது போன்ற சிறப்புகளை பயன்படுத்தலாமா வேண்டாமான்ற குழப்பமான மனநிலையும் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் சுகாதார கட்டுப்பாடு நிறுவனத்தோட அங்கீகார வழியில் கிடைக்கிற எந்த மருந்துகளுமே பாதுகாப்பானவை என்பதை நம்ம நம்பலாம். சில விதிமுறைகள் தான் இது போன்ற சந்தேகங்களை நமக்கு தந்துடுதுன்னே சொல்லலாம். இருமல் சிறப்புகள் பாதுகாப்பானதா அல்லது பாதிப்பு தரக்கூடியதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இருமல் சிறப்புகளில் இருக்கிற பொருட்கள் அதோட பயன்பாடு அளவை பொறுத்து நன்மைகள் மற்றும் பாதிப்பு ரெண்டையுமே நமக்கு கொடுக்குது. இருமல் சிறப்புகள்லாம் இருமலில் இருந்து தற்காலிகமாக நிவாரணம் அளிப்பதோடு ஓய்வெடுக்கவும் உதவி செய்து குணமடைவதை எளிதாக்குது. இருமலால் தொண்டையில் எரிச்சல் வரும். பல இருமல் சிறப்புகளில் எரிச்சல் ஊட்டும் தொண்டையை ஆற்றவும் அமைதிப்படுத்தவும் உதவுற பொருட்களும் இருக்கிறதுனால தொண்டைக்கு இதமாக இருக்கும்னே சொல்லலாம். சில இருமல் சிறப்புகள் அதிக வலுவோட நுரையீரலிருந்து சளியை தளர்த்தி அகற்றும், சுவாசிக்க எளிதாக்கவும் உதவும் மருந்து கலவைகளை உள்ளடக்கி வச்சுருப்பாங்க. பல இருமல் சிறப்புகளில் டெக்ஸ்ட்ரோமெத்ரப்பான் போன்ற பொருட்கள்லாம் இருக்கும். அது சில பேருக்கு மயக்கம் இல்லை தலை சுற்றலை ஏற்படுத்தும். குறிப்பாக கோட்டின் அல்லது பிற ஒபியாய்டுகளை கொண்ட சில இருமல் சிறப்புகள்லாம் போதை பழக்கத்தை உருவாக்கும்னே சொல்கிறாங்க. இருமல் சிறப்புகள் சில நபர்களுக்கு வயிற்று வலி, குமட்டல் அல்லது ஒவ்வாமை எதிர்வினைகள் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இருமல் சிறப்புகள் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் போன்ற நாள்பட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தும் பிற மேலும் இருமல் சிறப்புகள் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் போன்ற நாள்பட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தும் பிற மருந்துகளுடன் இடவினையின்றி பாதகமான விளைவுகளின் அபாயத்தை அதிகரிக்கிற வாய்ப்பும் இருக்குது. இருமல் சிறப்புகளை அதிகமாக பயன்படுத்துறது அதை தொடர்ந்து பயன்படுத்தும் சார்புக்கும் வழிவகுக்கும். இல்லது மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் அடிப்படை நிலை பாதிப்புகளை மறைத்து கவனிக்க முடியாத நிலை தரலாம். மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட அளவு மற்றும் பயன்பாட்டு வழிமுறைகளை எப்போதும் பின்பற்றவும். அதிக டோஸ் ஆபத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுயமாக எப்போதோ வீட்டில் வைத்திருக்கும் மருந்தை உட்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு தடவை திறக்கப்படும் சிறப்புகள் காலாவதியாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தைகள் அல்லது வேறு அடிப்படை மருத்துவ நிலைமைகள் உள்ள நபர்களுக்கு இருமல் சிறப்புகளை வழங்குவதற்கு முன்னாடி நிச்சயமாக மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனை பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலர் சளி தொந்தரவு மற்றும் இருமலால் அதிகமாகவே அல்லது குறைவாகவோ பாதிக்கப்படலாம். அந்த அறிகுறிகளின் அளவு பொறுத்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இருமல் சிறப்புகளை தேர்வு செய்யவும். அதே போல் மருத்துவர் தரும் மருந்துகளோட அளவை நாமே கூட்டவோ குறைக்கவோ உட்கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.